Hi viewers, welcome to Pebbles. இன்னைக்கு வீடியோல pot decorating எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். pot எடுத்துர்க்கேன். இது white color acrylic paint brush எடுத்து இந்த மாதிரி pot full-ஆ நல்லா paint பண்ணிக்கோங்க. இது வந்து white colorன்றது நம்ம கொடுக்கிற base color pot-க்கு. நான் ஃபுல்லா பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ green color எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பானை ஃபுல்லா நல்லா பெயிண்ட் பண்ணிக்கோங்க. பானை ஃபுல்லா நான் பெயிண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பானைக்கு மேலே வர மடிப்பு கிட்ட இந்த மாதிரி கம் தடவி கோல்டன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. இது வந்து பெரிய சைஸ் பால். மறுபடியும் அதுக்கு கீழே கம் தடவிக்கோங்க சுத்திரும். தடவிட்டு white color small size pearl chain ஒட்டிக்கோங்க. ஒட்டினதும் மீதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒட்டி விட்டுக்கோங்க. மறுபடியும் அதுக்கு கீழே பானையை சுற்றி கம் தடவிக்கோங்க. மறுபடியும் பிக் சைஸ் கோல்டன் கலர் பால் செயின் ஒட்டுறேன். மீதி செயின் இருந்தால் கட் பண்ணி எடுத்து ஒட்டிக்கோங்க. மறுபடியும் கீழே கம் தடவி இருக்கேன். ஸ்மால் சைஸ் பேர்ல் செயின் ஒட்டிகிட்ருக்கேன் ஒயிட் கலர். ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது அதுக்கு கீழே சின்ன சின்னதாக பேர்ல்ஸ் ஒட்ட போகிறோம். கம் தடவியாச்சு. ரெட் கலர் சின்ன சின்ன பேர்ல்ஸ் ஒட்டிகிட்ருக்கேன். பானையை சுற்றி நல்லா ஓட்டிட்டேன் பேர்ல்ஸ். அதுக்கு கீழே மறுபடியும் கம் தடவிக்கோங்க சுற்றிரும். தடவிட்டு கோல்டன் கலர் பால் செயின் ஒட்டிக்கோங்க. கீழே மறுபடியும் கம் தடவி வச்சுருக்கேன். ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் ஒட்டிகிட்ருக்கேன். மறுபடியும் கம் தடவிட்டு கோல்டன் கலர் பால் செயின் ஓட்டிட்டேன். இப்போ அதுக்கு கீழே வயலட் கலர் பேர்ல்ஸ் ஒரு லைன் ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். அதுக்கும் கீழே இந்த மாதிரி அங்கங்கே கேப் விட்டு கம் தடவிட்டு ரெட் கலர் பெரிய சைஸ் குந்தன்ஸ் ஒட்டியிருக்கேன். இப்போது அந்த ஒவ்வொரு குந்தன்ஸ்க்கும் நடுவில் கம் வச்சுட்டு அங்கேருந்து ரெண்டு சைடுக்கும் போகிற மாதிரி கம் தடவிட்டு வெள்ளை கலர் சின்ன சைஸ் ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கோங்க. நான் பானையை சுற்றி ஓட்டிட்டேன். இப்போது அந்த டிசைன்ஸ்க்கும் ரெண்டு சென்டர் இருக்குது. அங்கே ஃபுல்லாக இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அங்கே வந்து ஒயிட் கலர் சின்ன சைஸ் பேர்ல்ஸ் ஒட்டிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போது சென்டர் வச்சேன்ல அதுக்கு ரெண்டு ஓரத்துலையும் இந்த மாதிரி கம் தடவிட்டு அங்கேயும் அதே சின்ன சைஸ் pearls ஒட்டிக்கோங்க ரெண்டு சைடும். அதுக்கப்புறம் கீழே ஒன்று
இந்த மாதிரி நான் பானை ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். இப்போ கீழே நம்ம ஒயிட் ஸ்டோன்ஸ் கீழே இது வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்க கோல்டன் கலர் பிளாஸ்டிக் குந்தன் அதை வந்து ஒட்டுறேன். நம்ம சுற்றிடும் ஒயிட் ஸ்டோன்ஸ் ஜிக்ஸாகாக ஒட்டியிருக்கோம்ல, அதுக்கு கீழே ஒட்டிட்டு அது ரெண்டுத்துக்கும் நடுவில் லீவ் ஷேப்பில் இருக்க கோல்டன் கலர் பிளாஸ்டிக் குந்தன் ஒட்டியிருக்கேன். இப்போ அது கீழே கம் தடவிட்டு இந்த மாதிரி ஸ்டோனும் பேர்ல்ஸும் மிக்சடாக இருக்க செயின் இது. ஒயிட் ஸ்டோனும் ஒயிட் பேர்ல்ஸும் இருக்கிற செயின் இதை ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கு கீழே மறுபடியும் கம் தடவிக்கோங்க. சுற்றிரும் தடவிட்டு சின்ன சைஸ் ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மிரர் இது, இதை பானை ஃபுல்லாக சுற்றிரும் ஒட்டிக்கோங்க. பானை ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இப்போது ரெண்டு மிரருக்கு நடுவில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. ஹோல் இருக்கிற ரவுண்ட் ஷேப் பிளாஸ்டிக் குந்தன் இது, இதை நடுவில் ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. பானை ஃபுல்லாக இப்போ பானை சுற்றி ஒட்டியாச்சு. மேலே இப்போ இந்த கார்னரில் இந்த மாதிரி கம் தடவிக்கோங்க. தடவிட்டு இது வந்து பிளெயினாக இருக்கிற கோல்டன் கலர் பிளாஸ்டிக் குந்தன் சின்ன சைஸ், இதை பானையை சுற்றி ஒட்டிக்கோங்க. சுற்றி ஒட்டினதும் அதுக்கு கீழே கொஞ்சம் இடம் இருக்குது நமக்கு, அங்கே கம் தடவிக்கோங்க. தடவிட்டு மறுபடியும் அதே குந்தனை லைனாக ஒட்டிக்கோங்க, கேப் விடாமல் பானையை சுற்றிடும். இப்போ பானையை சுற்றி நான் ஒட்டிட்டேன். இப்போது மேலே அதே மாதிரி கம் தடவிருக்கேன். பெரிய சைஸ் கோல்டன் கலர் பால் செயின் ஒட்டுறேன், சுற்றிடும். அவ்வளோதான், நம்மளோட பானை டெக்கரேஷன் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.